டைம் கொடுக்கும்போது கண்டிப்பாக மார்னிங் டைமில் தான் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் கேப் விடுங்க. குழந்தைங்களுக்கு எதுவும் சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்றத பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் டெய்லியும் கொடுங்க. மேக்ஸிமம் வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா ப்ளீஸ் கொடுக்காதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அவல் எடுத்துக்கோங்க. கெட்டியான அவல் இல்லாமல் இது மாதிரி தட்டையாக இருக்கும், அது மாதிரி அவல் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஓமம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக போதும். அடுத்தது ஒரு 3 மிளகு எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து காரம் கம்மியாக தான் தெரியும், பட் குழந்தைங்களுக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப காரமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. ஒரு மிளகு போட்டுக்கிட்டால் கூட ஓகே தான். இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் வந்து இந்த அவல் சேர்த்துக்குவோம். நான் 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் பவுடர் பண்ணி வச்சு ஒரு 15 டேஸ் 20 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த அவல் வந்து நல்லா பொரியணுங்கிற அவசியம் கிடையாது, லைட்டாக சூடானால் போதும். இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் இதில் 2 இல்லைன்னா 3 மிளகு சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இது 3ஐயும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக ஒரு ஸ்மெல் வரும் சூடாயிட்டு. அந்த ஸ்மெல் வந்ததுமே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது சில்வர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்படி இல்லைன்னா கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வைங்க. பிளாஸ்டிக் பவுல் யூஸ் பண்ண வேணாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குன்னு யூஸ் பண்ணுற பாத்திரம் தனியாக இருந்தாக்கா பெஸ்ட்டு. கிண்ணமாக இருக்கட்டும் இல்லை ஸ்பூனாக இருக்கட்டும், இது மாதிரி நம்ம செய்கிற ஏதாவது செய்யணும் அப்படின்னாக்கா அது கூட நீங்கள் தனியாக வச்சுக்கிறது பெஸ்ட்டு. இப்போ இது பார்த்திங்கன்னா சூடாயிருச்சு. சூடானதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம நல்லா ஆற வைக்கணும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நல்லா நைஸாக பவுடராக நுணுக்கிக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பவுடர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுக்கிறேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திங்கன்னா அதுவே வந்து ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துட்டு கட்டி விடாமல் கரைச்சி எடுத்துக்குவோம். கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா அவலுங்கிறனால இது கொஞ்சம் ஊறி போய் கெட்டியாயிடும். ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இந்த டைமில் நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்குவோம். இதில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன், ஏன்னா இது கெட்டியாக இருக்கனால நம்ம வானலில் ஊற்றின உடனே போய் பிடிச்சிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இப்போ இந்த தண்ணியில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மாவை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம இதை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் இது லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். குழந்தைங்களுக்குங்கிறனால ஹாஃப் பாயில்டெலாம் இல்லாமல் நல்லா வெந்திருக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும், அது மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன். சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோவா டேஸ்ட்டு தெரியாது. இதுவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்திருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது இந்த ஃபார்மில் தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாக இருந்தது அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் வேக விடலாம். ரொம்ப திக்காக குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது கண்டிப்பாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொடுங்க போதும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் இருக்கிற டைமில் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இந்த மாவு சேர்த்துருந்தேன். பட் இந்த கஞ்சி வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்திருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து பேபி வெயிட் கெயின் ஆகிறதுக்கான ஒரு ரெசிபி தான். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.